என்னையா உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு? உன்னாதான் நான் என்னென்ன வேஷமெல்லாம் போட வேண்டியது இருக்குது பாத்துக்கோ. நம்ம டீலிங்க பத்தி எங்க அமைச்சரோட பேசினேன். அவங்க எல்லாம் ஓன்னு கத்துறாங்க. எப்படி நீங்க 60க்கு 40 டீலிங் இருக்கு சம்மதிக்கலாம்னு என்கிட்ட எகிரி எகிரி பேசுறாங்க. எனக்கு மட்டும் ஒரு பிரச்சனை இல்லன்னு நினைக்கிறையா? என் மனைவி கொடுத்த குடைச்சல்ல என் மகன் உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கினேன். இப்ப அவன் பங்கை எடுத்து விட்டுத்தான் மிச்சத்தை என் கையின் கொடுக்கிறான். அது என்ன தலைவா, அந்த விசில் தம்பி பேசுறத பாக்கும்போது ஏதோ சினிமா ஆக்சன் சீன் பாக்குற மாதிரி நல்லா நடிச்சுக்கிட்டே பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. அவனுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் யாருமே வேண்டாம் போடுறதுக்கு, நீயே அவனை பெருமையா பேசி பேசி ஜெயிக்க வச்சிருவ போடுறதுக்கு. அப்படிலாம் இல்லன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இனிமே விஜய பத்தியோ விசில பத்தியோ ஒரு வார்த்தை பேச மாட்டேன். விசிலும் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். எங்க தொண்டர்கிட்டயும் சொல்லிடுவேன், விசில பத்தி யார் எதுவும் பேசக்கூடாது. விசிலுங்கிற வார்த்தையே நீங்க எல்லாரும் மறந்துடணும். விசில் விசில்னு நீயே எப்ப எத்தனை முறை சொல்லிட்ட? விசில பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நீங்க என்னடா விசில் விசில் சொல்லிட்டு அலையறீங்களே. மக்கள் விசில் சின்னத்தை நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஓட்டு கேட்டு போகும்போது நீங்க விசில் சின்னத்திற்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லிடணும். அண்ணே, என்ன சொல்லிட்டு நீங்களே விசில் விசில் அலறீங்களே. ஆமாயா, சின்ன பையன் தானே, ஒரு நடிகன் தானே அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டேன். சினிமால நடிக்காத நாமளே மக்கள் முன்னாடி பிரமாதமா நடிக்கும் போது அவன் ஒரு முழு நேர நடிகன். அவனுக்கு நடிக்க சொல்லி தரணுமா என்ன? இந்த த்ரிஷா மேட்டரை பெருசாக்கணும்னு நினைச்சா நம்ம கட்சியில எல்லா பயலும் சின்ன வீடு வச்சிருக்கான். அதனால ஒரு பயலும் வாயை துறக்க மாட்டேங்கிறான். ஐயா, இந்த மேட்டரை பெருசாக்குங்க அப்படின்னு கேட்டா, ஐயா நம்ம தலைவருக்கு 2 மனைவி 1 துணைவின்னு கேவலமா பேசிடுவாங்களே தலைவரே அப்படின்னு சொல்லி என் வாயை அடைச்சுறாங்களே. அண்ணே, எனக்கு ஒரு டவுட். திராவிட மாடல் சொல்லிட்டே இருக்கீங்களே, அப்படின்னா என்னங்கண்ணா? யோ, நீ எனக்கு கொஞ்சம் நெருங்கி வந்துட்ட, அதனால உங்ககிட்ட சொல்றேன். திராவிடம் என்றாலே என்ன என்பது இதுவரைக்கும் எனக்கு முழுசா தெரியாது. நீ என்னடா திராவிட மாடல்லாம் என்னன்னு என்கிட்ட கேக்குற? தம்பி உதயநிதி கிட்ட கேட்டீங்களா? கேட்டேன். என்னடா இது திராவிட மாடல் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, ஒரு IAS ஆபீசர் சொன்னார் இந்த பேர் நல்லா இருக்கும்னு. எனக்கும் அது பிடிச்சிருந்தது. உடனே அதை வச்சுட்டேன். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தின் சுயாட்சி, இப்படி எத்தனையோ விதமா பல பெயர்களை சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கும். அதுல இதுவும் ஒண்ணு. அப்போ எங்க கட்சியிலும் நான் ஒரு மாடலை அறிமுகப்படுத்த போகிறேன். அது ஆதி திராவிட மாடல். அதிமுக ஆட்சியை பிடிப்பது உறுதி. உன்னை ஆட்சியை பிடிக்க வச்சுட்டு நாங்க வாயில லாலிபப்ப சூப்பிட்டு இருப்போம்னு நினைச்சியா? அந்த விசில் பயல ஜெயிக்க விடாம என்ன பண்ணணும்னு யோசனை பண்ணு. அப்படி நல்ல யோசனை உனக்கு எதுவும் தெரிஞ்சா என்ன பார்க்க வா. இல்லன்னா இனிமே என்ன சந்திக்கணும்னு இந்த பக்கம் வந்துடாத.